வணக்கம் நண்பர்களே. ஐசிடி சீரீஸில் சாப்டர் 3 ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன். இது மொத்தம் ஃபேர் வேல்யூ கேப்பில் 3 கேண்டில் இருக்கும். இந்த 3 கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையர் லோ, தேர்டு கேண்டிலோட ஹையர் லோக்கு நடுவில் ஒரு அன்ரிட்ரேஸ்ட் ஏரியா இருக்கும். அதாவது விக்கு, அதாவது அந்த நடுவில் இருக்கக்கூடிய கேண்டிலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மேலே இருக்கக்கூடிய கேண்டிலோட விக்கும் கீழே இருக்கக்கூடிய கேண்டிலோட விக்கும் மீட் ஆகிருக்காது. ஸோ இது ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரைஸில் ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுது. சடனாக ஒரு ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இது ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணும். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இடது பக்கம் காட்டிகிட்டு இருக்கக்கூடியதை பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. வலது பக்கத்தில் இருக்கக்கூடியதை புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஓரளவு கீழே இறங்கியிருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய கேண்டிலோட பாடியில் டாப்பில் இருக்கக்கூடிய கேண்டிலும் கீழே இருக்கக்கூடிய கேண்டிலும் விக்கு மீட் ஆகிருக்காது. ஸோ இதே மாதிரியே புல்லிஷில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ப்ரைஸ் கீழேருந்து மேலே இம்பல்சிவாக மூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த இம்பல்சிவாக மூவ் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி அன்ரிட்ரேஸ்டாக இருக்கும். ஸோ இது இந்த இம்பேலன்ஸ் பகுதியை தான் புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை உருவாக்கக்கூடிய இந்த முதல் கேண்டில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கலர்லேயும் இருக்கலாம். ஸோ இது ஃபேர் வேல்யூ கேப்போட இன்னொரு வெர்ஷன். ஸோ முதல்ல நம்ம பார்த்ததில் 3 கேண்டிலுமே ஒரே கலரில் இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா முதல் கேண்டிலோட கலர் ஆப்போசிட்டாகவும் இருக்கலாம். ஸோ அதாவது புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் முதல் கேண்டில் ரெட்டாகவும் இருக்கலாம், பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பில் முதல் கேண்டில் க்ரீனாகவும் இருக்கலாம். பட் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த இம்பேலன்ஸ் பகுதியை கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் எப்போ ரொம்ப அதிக அக்யூரேட்டாக இருக்கும்னா, ஒரு ப்ரைஸ் ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட்டில் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இதோட அக்யூரசி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸ் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் உருவாச்சுன்னா இதோட அக்யூரசி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தீங்கன்னா இதை ஒரு சப்போர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த படத்தில் காட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் டச் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு இம்பல்சிவாக மேலே போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி சப்போர்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிஞ்சிட்ருக்கோம். இதே மாதிரி பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி இந்த பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் எப்போல்லாம் ப்ரைஸ் திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கோ அங்கேருந்து திரும்பவும் இம்பல்சிவாக ப்ரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம எப்படி ரெசிஸ்டன்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது புரியும். ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பில் முக்கியமான பகுதி என்னென்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட சென்டர் பாயிண்ட். ஸோ இதை கான்சீக்வன்ஸ் என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு நம்ம ஐசிக்கு சொல்கிறாரு இந்த பாயிண்ட்டை. ஸோ அதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போட ஒரு ஃபிபனாச்சி டூலையோ இல்லை நார்மலாக நீங்கள் ஒரு அளவெடுத்தோ கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்தேன், சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஒரு பேங்க்கோட ஸ்டாக் இது. ஸோ இதில் கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10:05 ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணிவிட்டு அதோட மிட் பாயிண்ட்டு கான்சீக்வன்ஸ் என்க்ரோச்மெண்ட்டை மார்க் பண்ணி அதில் நான் என்ட்ரி லிமிட் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். ஸ்விங் பாயிண்ட் மேலே டேக் ப்ராஃபிட் லெவல் மார்க் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரைஸ் 11:15 அந்த கான்சீக்வெண்ட் என்க்ரோச்மெண்ட்டை டச் பண்ணிவிட்டு இம்பல்சிவாக திரும்பவும் மேலே போய் டிபியை ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேம் இந்த எஃப்இஜி கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. எஃப்இஜியை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயில்டாக எஃப்இஜியை பற்றி இன்னொரு வீடியோவோட உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.